வணக்கம் அன்பர்களே. கதைகள் கேட்போமா? ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்த சகோதரருக்கு குழந்தைகள் கிடையாது. இளையவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தா. ஆனால் இளைய சகோதரருக்கு சரியான வேலை கிடைக்காததால் யார் கூப்பிட்டாலும் அவர்கள் சொன்ன வேலையை செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு அவர் குடும்பத்தை காத்து வந்தார். மூத்த சகோதரர் பாட்டனாரின் நிலத்தை தான் மட்டும் வைத்துக்கொண்டு அதில் விவசாயம் செய்து வசதியாக வாழ்ந்து வந்தார். தன் தம்பியின் குடும்பம் வறுமையில் இருப்பதை கண்டும் காணாமலும் இருந்தார். ஒரு நாள் இளையவர் தன் அண்ணனிடம் சென்று, அண்ணா, நம் பாட்டனாரின் நிலத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. அதனால் எனக்கு ஒரு பாதி நிலத்தை பிரித்து கொடுங்களே. என் மகளை நான் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று மிகுந்த தாழ்மையான குரலில் கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மூத்தவரின் மனைவி வேகமாக வெளியே வந்து, நாங்களே மழையின்றி விவசாயம் சரிவர செய்யாமல் இருக்கிறோம். வேணும்னா உங்க அண்ணன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சிறு நிலம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த நிலத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விடுக்குன்னு உள்ள போயிட்டாங்க. மூத்த அண்ணன் திருன்னு விழிச்சிட்டு, ஆமாண்டா, இந்த நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த நிலத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பத்திரத்தில் கையெழுத்தும் கேட்டார். அந்த இடம் கடினமான பாறைகள் நிறைந்த இடம் என்று கேள்விப்பட்டிருந்தார் இளையவர். இருப்பினும் அண்ணனின் இத்ரோகச் செயலை கேட்க முடியாமல் மனமின்றி ஒப்புக்கொண்டார். நடந்ததை தம்பி தன் மனைவியிடம் சென்று மன வருத்தத்துடன் கூறினான். அட, நீங்க வருத்தப்படாதீங்க, கடவுளின் அருளும் ஆசியும் நமக்கு பரிபூரணமா இருக்குதுங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, நாம் போய் அந்த இடத்தை சுத்தம் செய்துட்டு வருவோம்னு கணவனுக்கு தைரியம் தந்தாள். தன் மனைவி கூப்பிடுறதால மனச்சோருடன் கடப்பாறையையும் மம்முட்டியையும் எடுத்துக்கொண்டு மனைவியுடன் புறப்பட்டான். நிலத்தை சென்றடைந்த இருவரும் நிலத்தை சுத்தம் செய்ய தொடங்கினாங்க. அங்கிருந்த ஒரு புதரை சுத்தம் செய்யும் போது டங்குன்னு வெண்கல பாத்திர ஓசை கேட்டது. இருவரும் வியப்புடன் அந்த நிலத்தை உற்று பார்த்தாங்க. உடனே வேகமாக தோண்டினான். சிறிது நேரத்தில் தகதகன்னு ஒரு வெளிச்சம் கண்ணில் பட்டது. இருவரும் மண்ணை கிளறி பார்த்தாங்க. ஒரு பெரிய வெண்கல பானை தெரிந்தது. ஊருக்கு வெளியே முட்களும் பாறைகளும் நிறைந்த இடமானதால அங்கு யாரும் வர்றது கிடையாது என்பதனை தம்பி நன்கு அறிந்தவன். அட, இங்கே ஏதோ பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இருட்டு தொடங்கிடுச்சு. நம்ம மக வேற பசியோட காத்துட்டு இருப்பா. இது என்னன்னு நாம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்னு மடன்னு மண்ணை போட்டு மூடி புதர்களை அதன் மேல் போட்டுட்டு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. மறுநாள் காலை மகளை பள்ளிக்கு வேகமாக கிளப்பினாங்க. அம்மா, என்னோட பேகு கிழிஞ்சிடுச்சுமா, தச்சு கொடுங்கன்னு மக கேட்டா. மடன்னு ஊசியில் நூலை கோத்து பேகை தச்சு கொடுத்து மகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு 2 பேரும் வேகமாக நிலத்தை நோக்கி போனாங்க. மீண்டும் புதர்களை ஒதுக்கிட்டு அந்த இடத்தை தோண்டி பார்த்தாங்க. அந்த வெண்கல பானையை கஷ்டப்பட்டு மேலே எடுத்தாங்க. அந்த பானையில் இருந்த சிவப்பு மூட்டையை திறந்து பார்த்தாங்க. நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு. இதை பார்த்த 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. சந்தோஷத்தில் 2 பேரும் குதிக்க தொடங்கிட்டாங்க. பிறகு அவர்கள் வெட்டிய புதர் செடிகளை கொண்டு வந்து அதற்குள் தங்க காசு நிறைந்த பானையை வைத்து மறைத்து பின் சில விறகுகளையும் வைத்து கட்டி வீட்டிற்கு சமைக்க விறகு எடுத்து செல்வது போல் தூக்கிட்டு போனாங்க. இதை பார்த்த பெரிய அண்ணனின் மனைவி சமைக்க விறகு கொண்டாராங்கன்னு கண்டுக்காம போயிட்டாங்க. வீட்டிற்குள் சென்றதும் இருவரும் ஆனந்த பெருமூச்சு விட்டாங்க. சரி, இந்த தங்க நாணயங்களை கொஞ்சமாக எடுத்துட்டு போய் பக்கத்து சந்தையில் கொடுத்து நமக்கு தேவையானவற்றை வாங்கிட்டு வர்றேன்னு வீட்டில் இருந்த அரைப்படியை தேடினான். இதை பார்த்த அவன் மனைவி, உங்க அண்ணி அந்த அரைப்படியை எப்போவோ நெல் அளக்க வாங்கிட்டு போனாங்க, இன்னும் தரலை. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வர்றேன்னு கிளம்பியவளை தடுத்து நிறுத்தி, வேணாம், இப்போ போய் கேட்காத, அப்புறமா வாங்கிக்கலாம். சிறிது தங்க நாணயத்தை மட்டும் எடுத்து சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தான். சிறிது நாட்கள் கழித்து இந்த குடிசை வீட்டை இடிச்சிட்டு பெரிய மாடி வீடு கட்டலாம்,
அதற்கு தங்க நாணயத்தை அளக்க அரைப்படியை வாங்கி வான்னு தன் மனைவியை அனுப்பினான். இளையவரின் மனைவியும் மூத்தவரின் மனைவியிடம் சென்று, இந்தாங்க கொஞ்சம் படியை கொடுங்க, எனக்கு இப்போ தேவைப்படுதுன்னு கேட்டா. உடனே அண்ணியும் படியை கொண்டு வந்து திரும்ப கொடுத்துடு, எனக்கு தேவை இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிக்கிட்டு வந்து இளையவருக்கு நாணயத்தை அளந்து கொடுத்துட்டு அரைப்படியையும் கொண்டு போய் திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்படி தினமும் நடப்பதையும் இளையவரின் குடும்பம் வசதியாக மாறுவதையும் பார்த்த அன்னிக்கு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் படியை கேட்டு வந்த இளையவரின் மனைவி கிட்ட அரைப்படியின் உள் புளியை ஒட்டி கொடுத்து அனுப்புனாங்க. இதை கவனிக்காத இளையவரின் மனைவி தங்க நாணயங்களை அளந்து கொடுத்து விட்டு அவசர அவசரமாக கொண்டு வந்து படியை திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. மூத்தவரின் மனைவி படியின் உள் பார்த்தாங்க. உள்ளே ஒரு தங்க நாணயம் ஒட்டி கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உடனே இது பற்றி தன் கணவர்கிட்ட போய் சொன்னாங்க. என்ன, அவன் வளர்ச்சிக்கு இதுதான் காரணமான்னு தம்பியின் மனைவியும் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து தம்பியின் வீட்டுக்குள் போய் தேடி பார்த்தான். வீட்டுக்குள் ஒன்றும் கிடைக்கல. வீட்டின் பின்புறம் சென்று பார்க்க தொடங்கினாங்க. அங்கு விறகுகள் அடுக்கப்பட்டு இருந்தது. அதை களைச்சிட்டு பார்த்தாங்க. அதுக்குள்ள ஒரு சிவப்பு மூட்டையில் சிறிது தங்க நாணயம் இருந்தது. பார்த்துட்டு இருக்கும்போதே தம்பியும் அவன் மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணன் கையில் இருந்த சிவப்பு மூட்டையை பார்த்ததும், நீங்கள் எதுக்கு அதை எடுத்தீங்க, கொடுங்கன்னு தம்பி கேட்டார். இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுன்னு பொறாமை எண்ணம் கொண்டவராய் வெளியே வந்து கத்தி ஊரையே கூப்பிட்டாரு அண்ணன். இது தெரிஞ்சு ஊர் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்து நடந்ததை விசாரிச்சுட்டு, இங்கே பாருப்பா, நீ உங்கள் 2 பேருக்கும் சொந்தமான உங்கள் பாட்டனாரோட இடத்த நீ மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் பயன்படாத நிலத்தை உன் தம்பிக்கு கொடுத்த. உன் தம்பியோட பொறுமையான குணத்துக்கும் விட்டு கொடுக்கும் பண்புக்கும் பரிசா கடவுள் அவர்களுக்கு இந்த புதையலை கொடுத்துருக்காரு. இனியாவது உன்னோட கெட்ட குணத்தை மாற்றிட்டு அவர்களுக்கு உரியதை திருப்பி கொடுத்துடுன்னு தீர்ப்பு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அந்த ஊர் மக்களும் இளையவரை பாராட்டியும் வாழ்த்திட்டும் போனாங்க. இந்த கதையிலிருந்து விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கதைகள் கேட்போம் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்.